வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். கரூர் நாயக வழிபாட்டின் பலிபீடம். உரையாற்றுவோர் தோழர் மருதையன், மத்தூர் சத்யா, ஸ்ரீநிதி மற்றும் அரவிந்த். நாள் 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 5:30 மணி. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. ஐயோ, இதுக்கு ரொம்ப பாராட்டணுங்க. அவர் கையிலேயே அவர் சாப்பிட்டாரு, அவர் கையிலேயே அவர் கதவை திறந்தாரு, அவரோட காலிலே அவர் உட்காந்தாரு, அப்புறம் அவரே இறங்கி ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறது போல இதெல்லாம் கேட்கறதுக்கே அசிங்கமா இல்லையா? இப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட தான் நான் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்க இப்போ விஜய்க்கு பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சு அவருக்கு தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்க கட்சி மாநாட்டில் இப்படி ஒன்று நடந்து நீங்க 2 வாரம் அந்த தொண்டர்களை போய் பார்க்காம இருந்தா உங்க கட்சி தொண்டர்கள் உங்களை விடுவாங்களா? உங்களுக்கு வாக்களிக்கு மக்கள் விடுவாங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அதோட ரொம்ப மோசம். இதில் சதி கோட்பாடு இருப்பது போல அவர் பேசுறதுல இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, 32 வருஷம் ஆட்சி பண்ண எங்க கட்சிக்கு எதிராக திமுக சதி பண்ணது, நேத்து விஜய்க்கு சதி பண்ணும் அப்படின்னு சொல்றாருன்னா அவங்கள விட நாங்க டம்மியா இருக்கோன்ற எடப்பாடி ஒத்துக்கிறார். நான் எடப்பாடியே ஒரு உதாரணம் சொல்றேன். அது அண்ணாமலை ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும். நயினார் நாகேந்திரன் என்னங்கிறாரு, விஜயின் உயிருக்கு பயங்கரமான ஆபத்து இருக்குது அப்படின்றாரு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் ஒரு உயிருக்கு ஆபத்து என்று நான் கவலைப்பட்டு பார்த்ததே கிடையாது. அதுக்காகவே விஜய்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பாரு, இவரெல்லாம் மனிதாபிமானம் பத்தி பேசுறாரு. 2018 விஜய் ஜிஎஸ்டின்னு மெர்சல்ல ஒரே வார்த்தை சொன்னதுனால ஹெச் ராஜா எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணான்னு தெரியும். அவரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதை பயங்கரமா விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றது ரொம்ப விஷமத்தனமான போக்கா இருக்குது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம அணுகணும் மொழிய. இதை ஐயோ வீடியோ கால்ல பேசுறாரு. அவர் நடிகர் இல்ல, இப்ப அவர் அரசியல் தலைவர். அவரால் 41 பேர் இறந்திருக்காங்க. வீடியோ கால்ல பேசணும்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும், அவமானப்படணும். அதை என்னமோ பயங்கரமா ஒரு பாரி வெள்ளல் வீடியோ கால். அது கரூர்ல வரதுக்கு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ப்ரொடெக்ஷன், அதை யாருமே இருக்க கூடாதான். 0 டாலரன்ஸ். என் தொண்டர்களை தடியடி நடத்தி அங்க இடத்துல அப்புறப்படுத்துங்கன்னு கேட்கிற ஒரு தலைவரை கொண்டாட முடியும், அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும்னா பிரச்சாரம் செய்யும் அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், ஊடக பிரச்சாரம் பண்ற புரோக்கர்களாகட்டும் வெக்கி தலகுனிணும். வணக்கம் தோழர். கரூர் துயர சம்பவம் தொடர்பா சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருந்தாங்க. இந்த சிறப்பு புலனாய்வு குழுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தடை செய்ய சொல்லியும், கூடுதலா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமை குழு அமைக்கணும்னு சொல்லி தாவேக சார்பா உச்சநீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் விசாரணையும் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? நேற்று நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வழக்கிலும் முதல் கட்ட விசாரணை எப்படி இருக்குமோ அப்படிதான் நீதிபதிகள் கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு பதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக தடை விதிச்சிருக்காங்களா, இல்லை எதையாச்சும் மாற்றி செய்ய சொல்லியிருக்காங்களா, யாரையாச்சும் கண்டித்து ஒரு ஆர்டர் போட்டு அவங்கள அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் நடவடிக்கையெல்லாம் எடுக்கல. அதனால் ஒரு தரப்பினர் இது பயங்கரமான ஏதோ பெரிய வெற்றி மாதிரி கொண்டாடுறதுக்கு அங்கே எந்த முகாந்திரமும் கிடையாது. இன்னும் ஒரு பெரிய வேடிக்கையான சம்பவம் என்ன அப்படின்னா, சிங்வி வாதாடி இருக்காரு. ஏன் சிபிஐ விசாரணை கூடாது அப்படிங்கிறதுக்கு வாதாடி இருக்காரு. அவர் வாதாடும் போது ஏன் சிபிஐ மாட்டணும்னு கேட்டபோது அந்த தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்ட நெரிசலில் ஒரு காவல்துறையினர் கூட காயப்படலை, அதனால எங்களுக்கு காவல்துறை மேலே சந்தேகமாக இருக்கணுன்னே அவர் பயங்கரமா ஆச்சரியமாகி என்ன இதெல்லாம் ஒரு காரணமா சிபிஐ விசாரணைக்குன்னு கேட்டிருக்காரு. அவரை வண்டுமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறத பார்க்குறோம். வக்கீல் வண்டுமுருகன். இவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்றனா, சிங்கி அவர்கள் இவர்களின் தலைவராலேயே வக்வாரிய சட்டத்தில் வாதாடிய போது ஒரு பெரிய வழக்கறிஞராக பாராட்டப்பட்டவர். அவரை தான் நம்ம வண்டுமுருகன் கலாய்ச்சிருக்கோன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதற்கு அவர்கள் காரணம் கிடையாது. ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாறுல, அதாவது கவர்னர் கேள்வி அல்லது இடஒதுக்கீடு கேள்வி, இப்படி ஒரு அரசியலமைப்பு சாசனத்தின் போக்கே தீர்மானிக்கும் வழக்க கூட இந்த மாதிரி ஊடகங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் காடு போட்டது. உயர்நீதிமன்றத்தை அலற விட்டார்கள், நீதிபதியை சாடி விட்டார்கள், தெரிக்க விட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி, இப்படியெல்லாம் காடு போட்டு பார்த்ததில்ல. ஆனால் நேற்று முழுக்க இப்படி காடு போட்டு மக்கள் மத்தியில் ஏதோ பயங்கரமான வெற்றி பெற்று விட்டதாக ஒரு பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஏன் வேணான்னு தாவேக தரப்புன்னு சொல்லப்படுது அப்படின்னா, இது விசாரணை குழுவில் இருக்கிற பெரும்பாலும் தமிழ்நாட்டு காவல்துறை, அதனால நம்பிக்கை குறைவா இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை, அவங்க தமிழ்நாட்டு காவல்துறை மேலே நம்மளே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்கிறோம், லாக்அப் டெத் எல்லாம் வச்சிருக்கிறோம், அதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு புறம். அவர்கள் கையில் கிடைக்கிற என்ன காரணம் வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னு இவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆர்எஸ்எஸ்ஸின் கைப்பாவியாக பேசிச்சு. அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்களா சிஎம் சார், மறைமுக கூட்டணியாக பாஜக அது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி வேணும்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு லாஜிக்கலான எக்ஸ்பிளேஷன்லாம் கிடையாது. நாளைக்கு இந்த கதவு மூடப்பட்டுருச்சு, இன்னொரு கதவுனா அந்த கதவு வழியாக ஓடி எஸ்கேப்பாக தான் பார்ப்பாங்க. எனக்கு இந்த லீகாலிட்டி, சட்டப்பூர்வமாக வாதிடுவதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துப்பாங்க. நம்ம திமுக அரசை திமுக அரசு மேலே இருக்கிற விமர்சனம் சந்தேகத்துக்கு அவங்க பதிலளிக்கிட்டோம். அதுக்கு நம்ம ஒன்றும் பதிலளிக்க தேவையில்லை. நம்ம காவல்துறையோ இல்லை சீஃப் செக்ரட்டரியோ கிடையாது. நம்ம வைக்கும் கேள்விகளாம் அரசியல் ரீதியாக தான் வைக்கிறோம். இதர் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறீங்க. சிஎம் மேலே, டிஜிபி மேலே, அந்த டிஐஜி மேலே, கலெக்டர் மேலே, எல்லார் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறீங்க. எல்லாருமே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற பதில் பொய்யா இருக்கலாம், நம்பகத்த தகுந்த முறையில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கூடுதல் தெளிவு இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கேட்கலாம்.
ஆனால் இன்னொரு தரப்பில் எந்த பதிலுமே கிடையாது, ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது. 2 வாரமாக ஒரு கட்சி அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சு, தலைமறைவானது அப்படின்றது தமிழக வரலாறுல இப்படி ஒரு கோழையான கட்சியை பார்த்ததே கிடையாது. நீதிமன்ற வழக்கு இருக்குது, அதனால் நாங்கள் பேச மாட்டோம்னா இங்கே திமுக மட்டும் இல்லை, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சி எதுலையுமே வாய் திறக்க முடியாது. ஏன்னா இவங்க பேசுகிற எல்லா பிரச்சனைகளுக்குமே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது நீதிமன்ற வழக்கு 16ஆம் நாள் காரியம், அது வரைக்கும் நாங்கள் வாய் திறக்காமல் இருப்போம் அப்படிங்கிறலாம் தங்களோட கோழைத்தனத்தை நியாயப்படுத்திக்கிறாங்க. இதில் வேறு ரசிகர்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நீதிமன்றத்தில் சாதாரணமாக நடக்கிற வாதங்களையெல்லாம் தெரிக்க விட்டோம், அண்ணன் கதற விட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் ரொம்ப நகைப்புக்குரியதாகவும், நீதிமன்றத்தில் இருக்கும் குறைகளை கூட வெளியே சொல்ல நம்மளால், அதாவது இதை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. ஆனால் அதை கூட அந்த புரிதலுக்கு கூட இளைஞர்களை எடுத்து செல்லாத வண்ணம் அதற்கு முன்னாடியே அது ஒரு சினிமாத்தன்மையாக ஆக்கி நீதித்துறை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மீம்ஸ் போடுற மாதிரி தான் அப்படிங்கிற லெவலுக்கு காட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து விஜய் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தலைமை பண்பு கிடையாது, இது ஒரு கட்சியான்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ மக்களும் அவ்வளோ தொண்டர்களும் பாதிக்கப்படும் போது விஜய் அவர்கள் வந்து விட்டு வெளியேறிட்டாருன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் முன் வச்சிருந்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் என்ன தாவேக்க தரப்பில் சொல்லப்படுது அப்படின்னா, காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் தான் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல விட்டு போனார், அவராக வந்து போகலன்னு சொல்லி வாதம் வைக்கப்பட்டது. இல்லை, அதுதான் இது வந்து இப்போ நீதிமன்ற வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதை வச்சு வாதம் வைக்கிறது ஒன்று. கமெண்ட்ஸில் இப்போ அப்சர்வேஷன்ஸில் இது பண்ணுவாங்க. இப்போ விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்றது தீர்ப்பு கிடையாது, அது அவர் சொல்லும் கருத்து, நீதிபதியோட கருத்து. இந்த கருத்தை நீங்கள் வந்து விமர்சித்து அதை நீக்க வைக்கலாம். நம்ம பல வழக்குகளில் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஜாதியை பற்றி மதத்தை பற்றி சொன்ன கருத்தெல்லாம் எதிர்த்து தெரிவித்து நீக்கியிருக்கோம். ஆனால் அதுவே ஏதோ ஒரு தீர்ப்பு மாதிரி அதை வந்து நாங்கள் வந்து திருத்தி எழுதிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது சித்தரிக்கிறது அப்படிங்கிறது வந்து தாவேக்கா மக்களுக்கு நேர்மையாக இருக்கிறதுன்றல, அவங்க தொண்டர்களுக்கே நேர்மையாக இருக்கிறதில்ல. ஏன்னா இந்த தொண்டர்கள் சில விஷயங்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டுக்கதைகள்லாம் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்வதன் வாயிலாக பாரு உச்சநீதிமன்றமே நம்ம சொல்கிறதெல்லாம் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு. ஏன் கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்னு சொன்னீங்களா, அதை போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லலாம் இல்லையா? ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரு 100 பேர் செருப்படிக்கிறதுக்கு வந்தாங்க, இல்லை ஊசி போட்டு கொண்டாங்க அப்படின்ற வதந்திலாம் அங்கே போய் சொல்லலாம் இல்லையா? ஆனால் நீதிமன்றத்தில் இதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த சொன்ன கருத்து, நீதிபதி கருத்து 1000 கருத்து சொல்லுவாங்க. அது வந்து விஜயை மட்டும் கிடையாது, நீதிமன்றத்தில் ஒரு தலைவர் திட்டு வாங்கவில்லை, நீதிபதிகள் அவரை பற்றி என்ன உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை, நிர்வாகம் தெரியுமா, என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், உறங்கி கொண்டிருந்தீர்களான்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப வழக்கமானது. இதை நாங்கள் மாற்ற போகிறோம், எங்கள் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய அநீதி இழைச்சிட்டாங்க, ஒரு சதிக்கோட்பாடு இதில் சொல்கிறாங்க இல்லையா நீதிபதிக்கு, அந்த சதிக்கோட்பாடை விட்டுட்டு இதை என்னென்ன ஆராய்ஞ்சாங்கன்னா ஒழுங்காக நீதிமன்றம் எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் வாழ்க்கையே இன்னும் சிறப்பாக இவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிற மொழியை. நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறீங்க, நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுகிறீங்கிறது நம்ம வாதம் கிடையாது. இப்போ கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பங்களில் வந்து வீடியோ கால் மூலிமா விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த மக்களை சந்திக்கிறது 20 பேர் கொண்ட குழு, ஆதா அர்ஜுன் இல்லாமல், புஷி ஆனந்த் இல்லாமல் விஜயே வந்து தலைமை தாங்கி வந்து அமைச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, இதுக்கு ரொம்ப பாராட்டணுங்க. அவர் கையிலேயே அவர் சாப்பிட்டாரு, அவர் கையிலேயே அவர் கதவை திறந்தார், அவரோட காலிலே அவர் உட்காந்தாரு, அப்புறம் அவரே வந்து இறங்கி வந்து ஓட்டு போட்டார் அப்படிங்கிறது போல் இதெல்லாம் கேட்குறதுக்கே அசிங்கமாக இல்லையா? இப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட தான் நான் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்கள் வந்து இப்போ விஜய்க்கு பயங்கரமாக வந்து ஆதரவு தெரிவித்து அவருக்கு வந்து தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் கட்சி மாநாட்டில் இப்படி ஒன்று நடந்து நீங்கள் 2 வாரம் அந்த தொண்டர்களை போய் பார்க்காம இருந்தால் உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்களை விடுவாங்களா? உங்களுக்கு வாக்களிக்க மக்கள் விடுவாங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் இந்த சொகுசு கிடைப்பதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோட ரொம்ப மோசம். இதில் சதி கோட்பாடு இருப்பது போல் அவர் பேசுகிறார்ல, இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா 32 வருஷம் ஆட்சி பண்ண எங்கள் கட்சிக்கு எதிராக திமுக சதி பண்ணது, நேற்று வந்து விஜய்க்கு சதி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்கள விட நாங்கள் டம்மியாக இருக்கோன்ற எடப்பாடி ஒத்துக்கிறார். நான் எடப்பாடியே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது அண்ணாமலை ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும். நயினார் நாகேந்திரன் என்னங்கிறாரு, விஜயின் உயிருக்கு பயங்கரமான ஆபத்து இருக்குது அப்படின்றாரு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் ஒரு உயிருக்கு ஆபத்து என்று நான் கவலைப்பட்டு பார்த்ததே கிடையாது. அதுக்காகவே விஜய்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பாரு, இவரெல்லாம் மனிதாபிமானம் பற்றி பேசுகிறாருன்னு. 2018 விஜய் ஜிஎஸ்டின்னு மெர்சலில் ஒரே வார்த்தை சொன்னதுனால ஹெச் ராஜா எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான்னு தெரியும். அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாரு, அதை வந்து பயங்கரமாக விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றது ரொம்ப விஷமத்தனமான போக்காக இருக்குது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டா இதை நம்ம அணுகணும் மொழியை. இதை வந்து ஐயோ வீடியோ காலில் பேசுகிறார், அவர் நடிகர் இல்லை, இப்போ அவர் அரசியல் தலைவர், அவரால் 41 பேர் இறந்துருக்காங்க, வீடியோ காலில் வந்து பேசணும்னு சொல்கிறதுக்குலாம் வெக்கப்படணும், அவமானப்படணும். அதை என்னமோ பயங்கரமாக வந்து ஒரு பாரி வெள்ளல் வீடியோ கால், அது கரூரில் வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன், அதை யாருமே இருக்கக்கூடாதான், 0 டாலரன்ஸ். என் தொண்டர்களை தடியடி நடத்தி அங்கே இடத்துல இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு கேட்குற ஒரு தலைவரை கொண்டாட முடியும், அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும்னா பிரச்சாரம் செய்யும் அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களாட்டும்
ஊடக பிரச்சாரம் பண்ணுற புரோக்கர்கள் ஆகட்டும் வெக்கி தலை குனியணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இறுதியாக என்ன கொஸ்டின் அப்படின்னா, தாவேக சார்பாக மீண்டும் மீண்டும் ஒரு வாதம் முக்கியமாக வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு இரவில் எப்படி 41 பேருக்கு வந்து உடற்கூறாய்வு பண்ணாங்கன்னு சொல்லி இந்த இதுதான் பல இடங்களில் பேசிட்டு இருக்காங்க. இதே கொஸ்டினை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியும் கேட்டிருக்காரு. ஒரு இரவில் எப்படி 41 பேருக்கு உடற்கூறாய்வு பண்ணீங்க, அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த மருத்துவமனையில் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி வந்து கஜா புயல் அப்போ 200 மருத்துவர்கள் உடனடியாக வந்தாங்கன்னு கேள்விக்கு பதில் தான் இதுக்கு பதிலும். எப்படி கொரோனா அப்போ 36 மணி நேரம் 48 மணி நேரம் ஓய்வு பெறாமல் இங்கிருக்கும் மருத்துவர்கள் மருத்துவம் பார்த்தார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அதே கேள்வி தான் இங்கேயும். தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு அவ்வளோ சிறப்பானது, அதை தான் எடுத்து காட்டுகிறோம். இப்போ என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்கும். ஏன்னா இது ஒரு சாதாரண கேள்வி, இதுக்கு பதில் வந்து டீட்டெயில் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுறேன்னு இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. அதோட சரித்தன்மைக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் நீங்கள் அரசியல் தலைவராக வரீங்க, நீங்கள் திமுக விமர்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் பக்கம் நின்று திமுக விமர்சிக்கிறீங்களா இல்லை ஆளும் வர்க்கம் பக்கம் நின்று திமுக விமர்சிக்கலான்னு 2 வகை இருக்குது. நீங்கள் சாம்சங் பிரச்சனையை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, ஆணவ கொலை பிரச்சனை இதை மையமாக வைத்து திமுகவை விமர்சித்தால் நீங்கள் எங்கள் பக்கம் நின்று திமுக விமர்சிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் 1000 ரூபாயை நக்கல் பண்ணுறது, இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மீது சந்தேகத்தை எழுப்புவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எதிரான நிலைப்பாடில் நின்றுக்கிட்டு நீங்கள் திமுக விமர்சிக்கிறீங்க. அப்போ நீங்கள் திமுக விமர்சிக்கவில்லை, திமுகவை விமர்சிப்பதை சாக்காக வைத்துக்கொண்டு இங்கே மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் கட்டமைப்பு மீது நீங்கள் வந்து கல்லெறிவீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் தரம் சரியில்லைன்னு ஒரு தலைவர் மேடையில் பேசுகிறாருன்னா அவரை விட முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? அதை நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஒரு கான்ஸ்பிரசி தியராக பேசுகிறாங்கன்னா இவர்கள் எந்த நோக்கத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்.